ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தெய்வக்கியாதி குணானவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாம்ன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபராம் புஜயுக்மருக்ம व्योमोगदस्तराणिदनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्तो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मसन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्करं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्य पट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणुं परहाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वस्त्रमप्रवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तिजुकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவிடி செவி திருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னாடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டிசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமென்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து எத்துவர் பல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் இப்போது சோழ நாட்டு திருப்பதிகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் 38வது திவ்ய தேசம் திருக்காவலம்பாடி. பெருமாளுடைய திருநாமம் கோபாலகிருஷ்ணன். நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் செங்கமல நாச்சியார். மடவாள் மங்கை. விமானம் சுயம்பு விமானம். வேதா மோத விமானம். தீர்த்தம் தடமலர் பொய்கை தீர்த்தம். பிரத்யக்ஷம் சேனைத்தலைவர் மித்ரதேவர் ருத்ரன். சேனைத்தலைவர்னா விஸ்வக்ஷேனர். திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் அன்னதான கைங்கரியம் செய்த மங்கை மடமும் அவரது அவதாரஸ்தலமான திருக்குறையலூரும் அருகேதான் உள்ளது. திருநாங்கூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருநாங்கூரை சுற்றியுள்ள 10 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இதில் நரகாசுரன் பூமாதேவியை காப்பாற்ற பெருமாள் பாதாள உலகத்தில் போய் அந்த பூமாதேவியை காப்பாற்றி வந்த பொழுது பூமாதேவிக்கும் அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. நரகன்னு பேர். அசுரர்களை எடுத்து வளர்த்ததுனால் நரகாசுரன் ஆகிவிட்டான். தெரியும், நரகாசுரன் கதை தெரியும். பலருக்கும் இம்சை கொடுத்தான். ஆனால் வாங்கி வந்த வரம் என்னுடைய தாயின் கையினால் தான் எனக்கு மரணம் வர வேண்டும் என்றான். ஏன்னா அம்மா குழந்தையை கொல்ல மாட்டார். அதனால் என்னுடைய தாயின் கையினால் தான் நான் சாக வேண்டும் என்று கேட்டான். பின்னால் அவன் நிறைய துணம் பண்ணான். பின்னால் அது சத்தியபாமாவாக அவதாரம் பண்ணான். கிருஷ்ணன் சத்தியபாமாவோடு சேர்ந்து நரகாசுரனை அழித்தார். அழித்து விட்டு நரகாசுரன்
தேவர்களிடமிருந்து அபகரித்து வைத்திருந்த பொருள்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார். இந்திரனுக்கு வர்ணன் அவர்களிடமிருந்து எல்லா வகையான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நரகாசுரன் பறித்து கொண்டு வந்தனால அதெல்லாம் திரும்ப கொடுத்து விட்டார். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அப்போ சத்தியபாமாட்ட கேட்டார் பெருமாள், நீ எனக்காக உன்னுடைய பிள்ளையையே கொல்வதற்கு நீ துணை நின்றாயே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சத்தியபாமா கேட்டான், எனக்கு நீங்கள் நரகாசுரனிலிருந்து கவர்ந்து தேவர்கள் கொடுத்தீங்களா இல்லையா, அதில் ஒரு அழகான பாரிஜாதமாக புஷ்பம் பார்த்தேன், அந்த வாசனை, அந்த பாரிஜாத புஷ்பம் எனக்கு வேணும்னு கேட்டான். அது இன்னும் சுவாரஸ்யமானது, ருக்மணி ஆசைப்பட்டா. உடனே சத்தியபாமாவுக்காக பெருமாள் போய் கிருஷ்ணன் இந்திரன் கேட்க இந்திரன் அதை கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறான். மறுத்த உடனே அவனோடு போரிட்டு அவனுடைய பூம்பொழிலை அழித்தார். அழித்து விட்டு அதில் தான் ஒரு மரத்தை மாத்திரம் எடுத்துன்னு வந்துட்டார். அதுதான் பவழமல்லி. இப்போ பாரிஜாதம்னு சொல்லுவாங்க, நம்ம பவழவள்ளின்னு கூட பவழமல்லின்னு கூட சொல்லுவோம். அந்த மலரை துவாரகையிலிருந்து கொண்டு வந்து கண்ணன் இங்கே பூந்தோட்டமாக அமைத்தான். அங்கே சத்தியபாமா வீட்டு தோட்டத்தில் நட்டுட்டான். ஆனால் அது என்ன ஆகிவிட்டது என்றால், இந்த பாரிஜாத பவளமல்லிக்கு விசேஷம் என்னென்னா, அதை மரத்துலேருந்து செடியிலேருந்து பிடுங்க முடியாது, அது காற்றில் உதிர்ந்துடும். அது உதிர்ந்து பக்கத்து வீட்டுக்காரியாகிய ருக்மணி பிராட்டியுடைய வீட்டில் போய் அவ்வளோ விழுந்துதான் பூவெல்லாம். அதனால தான் இப்போது நம்ம என்னென்னா பகவான்கிட்ட ஏதாவது கேட்டோன்னா நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும், அதை அனுபவிக்க முடியும்னு பாக்கியம் இருக்கணும். அதுக்காக தான் நாச்சியார் சொல்லும்போது சொன்னான், யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள். நான் கண்டதெல்லாம் கேட்பேன், கேட்டு நீ கொடுத்துடுவேன், கொடுத்து நான் அதை அனுபவிக்க முடியாது. கம்பன் அழகாக சொல்லுவான், ராமனும் சீதையும் எப்படி இருந்தான்னா போகமும் யோகமும் ஒத்தார்னா. சில பேருக்கு யோகம் இருக்கும், கார் வாங்கணும்னு யோகம் இருக்கும், ஆனால் அதில் போகிற யோகம் இருக்காது, போகம் இருக்காது. அவன் கார் வாங்கியிருப்பான், அவன் டிரைவர் ஓட்டின்னு போவான், அவன் டிரைவருடைய மனைவி போவான், இவன் காரில் போகிறதுக்கு நேரம் இருக்காது. வயல் இருக்கும், அந்த வயலில் விளையக்கூடிய அரிசியை இவன் சாப்பிட முடியாது, இவனுக்கு சுகர் இருக்கும், அரிசியே சாப்பிடக்கூடாதுப்பா. யோகம் இருக்கும், போகம் இருக்காது. போகமும் யோகமும் சேர்ந்து அனுபவிக்கிறது தான் பாக்கியம். இப்போ சத்தியபாமாவுக்கு யோகம் இருக்குது. என்ன யோகம்? தன்னுடைய வீட்டில் பாரிஜாத மரம் இருக்குன்னு, ஆனால் அதை போகிக்கலை. போகம் யாருக்கு போயிடுச்சுன்னா ருக்மணிக்கு போயிடுச்சு. அதான் பெருமாளுடைய திருவுள்ளம். அப்படிப்பட்ட அதை கொண்டு வந்து சேர்த்த இடம் இது. திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார்னா, பெரிய வீரன், மல்யுத்த வீரன், அவர் ஒரு நாள் வேட்டையாடிட்டு வரும்போது வரக்கூடிய இடத்துல ஒரு பொய்கைக்கு பக்கத்தில் ஒரு தேவலோக கன்னி மாதிரி ஒருத்தியை பார்க்குறார். அவர் பேர் குமுதவள்ளின்னு பேர். அந்த பொண்ணை மணந்து கொள்ளணும்னு நினைக்கிறா. அவர்கிட்ட கேட்குறார், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அந்த குமுதவள்ளி சொல்கிறா, நீங்களோ வீரனாக இருக்கிறீர்கள், எனக்கு சுத்த வைஷ்ணவராக இருந்தால் தான் பெருகும். நீங்கள் பெருமாளுக்கு உங்களை ஒப்படைக்கணும். தினமும் நூற்றுக்கணக்கான வைஷ்ணவர்களுக்கு சாப்பாடு போட்டு ததியாராதனம்னு பேர், அன்னதானம் பண்ணி நீங்கள் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடணும். நீங்கள் சண்டையும் போர் வீரனாக இருந்தால் எனக்கு உங்களை பிடிக்கலை,
நான் பாகவதனாக இருக்கணும்னார். உடனே வைஷ்ணவத்தை தழுவி தினமும் சாப்பாடு போடுறார், கோயில் கைங்கரியம்லாம் பண்ணுறார். வேறு மங்கை மார்பன்னு பேர், மங்கை மன்னன்னு பேர், கலியன்னு பேர். அது கதை தெரியும், திருமங்கை ஆழ்வாருடைய கதை. கடைசியில் எல்லா வகையான செல்வங்களையும் இழந்து விட்டு கடைசியில் கொள்ளையடிக்க போகிறார். பெருமாள்கிட்டே திருட போகிறார், வழிப்பறி பண்ணுறார். அதான் இங்கே திருநாங்கூரில் அந்த உற்சவம் தான் நடக்கும், வேடுபறி உற்சவம். எல்லா வகையான பெருமாளுடைய ஆபரணங்களை பூரா கழட்டின்னு விடுவார். காலில் மிஞ்சி போட்டிருப்பார், அதை கழட்ட முடியாது. அப்போ தான் ஒரு கழட்டி பார்ப்பார், வராது. உடனே கடித்து அதை இழுப்பார், அந்த காலில் போட்டுக்கிற மிஞ்சியை. அப்போ தான் பெருமாள் கேட்பார், இவன் எனக்கு கடியணும் அப்படின்றது கலியன்னு ஆனது அவருக்கு பேர். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் அந்த அன்னதானம் நடத்திய அவருடைய மனைவி பேரில் மங்கை மடம்னு வச்சார். வச்சு தினமும் நூற்றுக்கணக்கான வைஷ்ணவர்களுக்கு அன்னதானம் பண்ண ஊர் அது. அந்த ஊருக்கு பேர் திருக்காவலம்பாடி. அந்த திருக்காவலம்பாடியை திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களால் அந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அந்த பாசுரங்களை அனுபவிப்போம். தா அளந்து உலகமுற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவலம் நவின்றங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும் நங்கை காவலம்பாடி மேய கண்ணனே கலையன் நீயே. மண்ணிடந்தேழமாகி மாவழி வழிதொலைப்பான் விண்ணவர் வேண்டச் சென்று வேள்வியில் குறை இறந்தாய் துண்ணென மாற்றார் தம்மை தொலைத்தவர் நாங்கை மேய கண்ணனே காவலந்தான் பாடியாய் கலைகன் நீயே. உருத்தழு வாழிமார்பில் ஒருகனை உருவொட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசளித்தாய் பருத்தெழு பழமும் மாவும் பழம் விழுந்தொழுகும் நாங்கை கருத்தனே நாவலந்தன் பாடியாய் கலைகின்னையே. முனைமுகத்தரக்கன் மாள முடிகள் 10 அறுத்து வீழ்த்து ஆங்கனையவர்க்கு இளையவர்க்கே அரசனைத் தருளினானே கனைகளில் கயல்கள் பாய கரும்புதேன் நுகரும் காங்கை கனைகழல் காவலந்தன் பாடியை கலைகின்னியே. படவர உச்சிதன்மேல் பாய்ந்து பல் நடங்கள் செய்து மடல் வரல் மங்கை தன்னை மார்வகத் திருத்தினானே தடவரை தங்குமாடத் தருபுகள் நாங்கை மேய கடவுளே காவலந்தன் பாடியாய் கலைகன் நீயே. மல்லரை 8 மாள கஞ்சனை மலைந்து கொன்று பல்லர சலிந்து வீழ பாரதப் போர் முடித்தாய் நல்லரன் காவின் நீழல் நரைகமல் நாங்கை மேய கல்லான் காவலந்தன் பாடியாய் கலைகன் நீயே. மூத்தவர் கரசு வேண்டி முன்பு தூதருந்தருளி மாத்தவர் பாகன் வீழ மதகரி மறுப்பொசித்தாய் பூத்தமர் சோலையோங்கி புனல் பரத்தொழுகும் வாங்கை காத்தனேன் ஆவலந்தன் பாடியாய் கலைகன் நீயே. ஏவிளங்கண்ணீர்க்காகி இமையவர் கோனை செற்று காவலம் கடிதிரத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புறந்தனன் செய்த நாங்கை காவலம் பாடி மேய கண்ணனே கழைகன் நீயே. தந்தமாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி அந்தமாயாகி ஆகி அருமறை அபிமானாய் மந்தமார் பொழில்கள் தோறும் மடமயிலாலும் நாங்கை கந்தமார் காவலந்தன் பாடியாய் கலைகன் நீயே. மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும் நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனை கழியன் சொன்ன பாவளம் 10 வல்லார் பார்மிசை அரசராகி கோயில மன்னர் தாழ குடைநீழல் பொழிவர்தாமே. ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை
சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவான் இலாராய் பறையிலொரம்பாவாய் இறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.